வணக்கம். முதுமை வராது எம்மால் தடுக்க முடியுமா? நேபாளத்திலே கபிலவஸ்து என்னும் இடத்தில் ராஜ குடும்பத்திலே புத்த பெருமான் அவதரிக்கின்றார். வெளியுலக வாழ்க்கை எதுவும் தெரியாது அந்த ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சித்தார்த்தன் ஒரு நாள் அரண்மனையை விட்டு வெளியே புறப்படுகின்றார். செல்லும் வழியிலே 3 நிகழ்வுகளை சந்திக்கின்றார். மூப்பு, பிணி, சாக்காடு என்பவையே அவை. அப்போது மிகவும் முதுமையடைந்த ஒரு மனிதரை சந்தித்த சித்தார்த்தன் வாழ்வின் நிலையாமை பற்றி எண்ணத் தொடங்குகின்றார். தானும் என்றோ ஒரு நாள் முதுமையடைந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுவேன், இந்த வாழ்வு நிலையற்றது என்பதை உணர்ந்த பின் ராஜபோக வாழ்க்கையை துறந்து ஞான நிலையை அடைகின்றார். எம்மால் முதுமை வராது தடுக்க முடியுமா என்ற கேள்விக்கு முன் முதுமை என்பது எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை நோக்குவோம். எனக்கு இப்போது 50 வயது என்றால் அதனுடைய அர்த்தம் நான் பிறந்த பின்னர் பூமி 50 தடவை சூரியனை சுற்றி வந்து விட்டது. உங்களுக்கு இப்போது எத்தனை வயதோ அத்தனை தடவைகள் நீங்கள் பிறந்த பின்னர் பூமி சூரியனை வலம் வந்து விட்டது என்று அர்த்தம். ஆகவே முதுமை என்பது நேரம், காலம், கோள்களின் இயக்கத்தோடு தொடர்புடையது. இங்கு புவியீர்ப்பு விசையும் செல்வாக்கு செலுத்துகின்றது. புவியினுடைய ஒரு இன்றியமையாத பண்பு தன்னை நோக்கி அனைத்தையும் ஈர்ப்பதாகும். மனித உடல் சூழ்ந்து காணப்படுகின்ற தோல், குறிப்பாக கண், கன்னங்கள், கழுத்து பகுதி புவியீர்ப்பு விசையினால் கீழ் நோக்கி இழுக்கப்படுகின்றது. இது முதுமையின் ஒரு பிரதான அடையாளமாக கருதப்படுகின்றது. இதைவிட முதுமைக்கு பல்வேறு அறிகுறிகள் உண்டு. ஒரு மனிதன் முதுமையிலிருந்து தப்பிக்கவே முடியாது, ஆனால் அந்த முதுமையை தள்ளி போட முடியும் என்பதே உண்மை. எவ்வாறு முதுமையை தள்ளி போடுவது என்பதை இப்போது பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வயது என்ற ஒன்று உண்டு. இந்த வயதிலே 2 வகை உண்டு. ஒன்று புற வயது, மற்றையது அகவயது. இந்த புற வயதே நம்முடைய முதுமையை வெளியே காண்பிக்கின்றது. அகவயது இளமையாக இருக்கின்ற போது முதுமையின் அடையாளங்கள் வெளிப்படுவது தாமதமாகும். இப்போது நாம் அகவயது பற்றி சிந்திப்போம். பொதுவாக நம்முடைய மனம் ஒரு குரங்கு என்று கூறுவார்கள். ஒரு குரங்கு கிளைக்கு கிளை தாவுமோ அதே போல எமது மனமும் தாவிக்கொண்டே இருக்கும். இந்த மனம் பெரும்பாலும் கடந்த காலத்தை நோக்கியே தாவிக்கொண்டிருக்கும். கடந்த காலத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தாலும் நம்முடைய மனம் எதிர்மறையான நிகழ்வுகளையே பற்றி கொள்ளும். சோகம் சார்ந்த நிகழ்வுகளை எண்ணி மீண்டும் மீண்டும் அதை இரை போட்டு அந்த கவலையினுள் தோய்ந்திருக்கும். இது நேரடியாக எம்மை முதுமையை நோக்கி அழைத்து செல்லும். தலையை நரைக்கச் செய்து எம் கண்களிடையே குழிகளை விழச் செய்யும். எவரொருவர் கடந்த காலத்துள் அமிழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அவரை நோக்கி முதுமையின் அடையாளம் விரைவாக வந்து கொண்டிருக்கும். எம் மனமாகிய குரங்கு எதிர்காலத்தை நோக்கியும் தாவிக்கொண்டிருக்கும். எதிர்காலத்தில் எம் வாழ்க்கை தொடர்பான ஆரோக்கியமான சிந்தனைகள் அதிகம் இருந்தாலும் எம் மனமோ அச்சத்தை நோக்கி, எனக்கு அந்த வேலை கிடைக்குமா, என்னால் இதை செய்ய முடியுமா, என்னால் சிறப்பாக வாழ முடியுமா, இவ்வாறு எதிர்மறையான எண்ணங்களையே எதிர்காலத்திலும் சிந்திக்கத் தொடங்கும். இதுவும் முதுமையின் அடையாளங்களை விரைவாக வரச் செய்து கொண்டிருக்கும். அப்படியென்றால் முதுமையை தள்ளி போடுவதற்கு என்ன வழி? கடந்த காலம், வருங்காலம் என்பவற்றை தவிர நிச்சயமான ஒரு காலம் இருக்கின்றது. அது நிகழ்காலம். இந்த கணம் மட்டுமே நிச்சயமானது. நம்முடைய மனத்தை நிகழ்கணத்திலே இருக்க செய்துவிட்டால் முதுமையை தள்ளி போட முடியும். ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் இதை ஒரு சிறந்த கலையாக கற்பிக்கின்றார்கள். எவனொருவனால் தன்னுடைய மனதை நிகழ்கணத்தில் வைத்திருக்க முடியுமோ அவனை ஞானியாக கொண்டாடுகின்றது அந்த உலகம். ஜப்பானிலும் சைனாவிலும் சராசரியாக 100 வயது வரையும் வாழக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு காரணம் அவர்களுடைய மனதை நிகழ்கணத்தில் வைத்திருப்பதற்கான பயிற்சிகள் சிறு வயதிலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டு விடுகின்றன. எம்மால் எவ்வாறு நிகழ்கணத்திலே வாழ முடியும்? எவனொருவனால் சின்ன சின்ன விஷயங்களை அவதானித்து மகிழ்ச்சியடைய முடிகின்றதோ
அவனால் நிகழ்கணத்திலே இருக்க முடியும். இப்போது உங்கள் மீது வீசுகின்ற காற்றை, அதன் இதத்தை உணரக்கூடியதாக இருந்தால் நீங்கள் இப்போது நிகழ்கணத்திலே இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். மரக்கிளையிலே ஒரு அழகான பறவை வந்து அமர்ந்திருக்கின்றது. உங்களால் இப்போது அந்த பறவையின் அழகையும் அதனுடைய ஓசையையும் செவிமடுத்து ரசிக்கக்கூடியதாக இருந்தால் நீங்கள் இப்போது நிகழ்கணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். மலர்ந்திருக்கும் பூக்களின் அழகையும் அதன் வாசனையையும் உங்களால் உணரக்கூடியதாக இருந்தால் நீங்கள் நிகழ்கணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அருகில் வசிக்கின்ற சிறுவர்களோடு, குழந்தைகளோடு உங்களால் சிறிது நேரம் விளையாட முடிந்தால் நீங்கள் நிகழ்கணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். கையில் இருக்கின்ற தேநீரை சுவைத்து அதன் வாசனையை, அதன் சூட்டை உங்களால் உணர முடிகின்றது என்றால் நீங்கள் நிகழ்கணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். வானத்தின் அழகையும் அதில் தவழ்கின்ற முகில் கூட்டத்தின் ரம்மியத்தையும் நட்சத்திரங்களின் அழகையும் உங்களால் ரசிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். மழையின் ஓசையையும் மண்ணின் மணத்தையும் அதன் சாரலையும் உங்களால் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் நீங்கள் நிகழ்கணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். சுற்றி இருப்பவர்களின் குறைகளை விடுத்து அவர்களோடு உங்களால் மகிழ்ச்சியாக கலந்துரையாட முடிகின்றது என்றால் நீங்கள் நிகழ்கணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். காலையில் தோன்றுகின்ற சூரியனை, மாலையில் தோன்றுகின்ற சந்திரனை ரசித்து வணங்கக்கூடியதாக இருந்தால் நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இவ்வாறு சின்ன சின்ன விஷயங்களை கருத்தில் கொண்டு இன்புற்று நிகழ்காலத்தில் இருக்கின்ற ஒரு மனிதருக்கு முதுமையின் அடையாளங்கள் தோன்றுவதற்கு 20 ஆண்டுகள் தள்ளி போகும் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. எனவே எம் வாழ்வில் நாங்கள் முதுமையை தவிர்க்க முடியாது, ஆனால் தள்ளி போட முடியும். இன்றிலிருந்து நீங்கள் நிகழ்கணத்தில் இருப்பதற்குரிய செயற்பாட்டில் ஈடுபடுங்கள். சின்ன சின்ன விஷயங்களை மிக நுணுக்கமாக கவனியுங்கள், அதில் மகிழ்ந்திருங்கள். இவ்வாறு இருக்கின்ற போது உங்கள் மனம் நிகழ்காலத்தில் லயித்திருக்கும். உங்கள் அகவயது குறைந்து கொண்டு செல்லும். இதனால் முதுமையின் அடையாளங்கள் உங்களை விட்டு அகன்றுவிடும். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.